ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எல்லா மெஷர்மென்ட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த மெஷர்மென்ட்ல நம்ம எப்படி மார்க் பண்ண போறோம், எப்படி கட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நம்ம கையோட மெஷர்மென்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மெஷர்மென்ட்ஸ அப்படியே வந்து நம்ம பேப்பர் கட்டிங்ல இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி அளவெடுக்கிறது, எப்படி கட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பேப்பர் கட்டிங் பண்ணிட்டா நம்மளுக்கு கிளாத்ல கட் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாத்தையும் அதுல பார்க்க போறோம். ஸோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியலனா நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில், இதுக்கு முன்னாடி வீடியோ இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேப்பர் கட்டிங்காக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சஸ் வந்து கீழே வந்து துணி விடணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1 இன்ச்சஸை வந்து அந்த ஏரியாவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையோட லென்த் நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும், அளவெடுத்து வச்சிடணும். அதை அப்படியே நம்ம 1 இன்ச் தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து எக்ஸாக்டாக 11 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக மேலே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம 3 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். கீழே வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம மெஷர் வந்து பண்ண மாட்டோம், நம்மளுக்கும் மெஷர்மெண்ட் மாறாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம எல்போ வரைக்கும் நம்மளோட கையோட சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு வந்தது 11 இன்ச்சஸ். 11 நான் டிவைட் பண்ணி 5.5 மாற்றி ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம 11 இன்ச்சஸ் கம்ப்ளீட் அளவு மார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து தையலோட மெஷர்மெண்ட்லேருந்து மெஷர் பண்ணாதீங்க, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். அங்கேருந்து நம்ம நார்மல் ஸ்லீவோட லென்த்து 5 இன்ச்சஸ், அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் ஸ்லீவ் லென்த்லேருந்து ஒரு சுற்றளவு நம்ம எடுத்திருந்தோம். அதாவது 13 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். அந்த 13 இன்ச்சஸை டிவைட் பண்ணி 6.5 இன்ச்சஸாக நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து என்னோடய கையோட அந்த நார்மல் ப்ளவுஸோட சுற்றளவு நான் எவ்வளோ சொன்னேன், 13 சொன்னேன். அதை டிவைட் பண்ணால் 16.5 சொன்னேன். அந்த 16.5 அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் விட்டுக்க போகிறோம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். 16.5 1.5 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, இல்லை இந்த பேப்பர் கட் பண்ணும்போது இதில் எழுதியாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். புரியலன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கரெக்டாக ஒரு 6.5 இன்ச்சஸ் விட்டாச்சு, 1.5 இன்ச்சஸ் விட்டாச்சு. அந்த 1.5 இன்ச்சஸ்லேருந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போகிறோம். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் தையலோட அளவையும் சேர்த்து தான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நம்ம ஸ்டிச் அளவை விட்டுட்டு நார்மல் அளவுலேருந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவு வந்து இந்த சைடு கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட் கார்னரில் 1.5 இன்ச்சஸ் நம்ம விட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். இந்த லைன் போட்டதுக்கப்புறமா இதை நம்மளுக்கு எப்படி ஆமோல் அளவு வரணுமோ அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த லைனை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட ஆமோல் அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 7 இல்லை 8 வரும் ஆமோல் அளவு. என்னை விட லீனாக இருக்கவங்களுக்கு இதை விட கம்மியாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, 7 வந்து 2ஆக டிவைட் பண்ணி 3.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடில், அதாவது நான் பண்ணுறதை அப்படியே கவனிங்க, அந்த சைட் கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடில் வந்து லைனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து அதாவது ரவுண்டு மாதிரி போடாமல் ஒரு கேர்வாக வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அது ஒரு மாதிரி கேர்வாக வரணும். அப்போ தான் வந்து அந்த ஆமோல் அளவு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டு சர்க்கிள் மாதிரி, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா அது ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம மார்க்கிங் இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்த எல்லா மெஷர்மெண்ட் அளவையும்
கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். லைனை கரெக்டாக போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா அது கை கரெக்டாக வராது. நம்ம இதை வச்சு தான் நம்ம ஸ்டிச்சும் பண்ண போகிறோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக போட்டுக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இதிலருந்து நம்ம இது வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டான அளவு. நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டால் தான் நம்ம லீன் ஆனாலும் சரி, இல்லை நம்ம குண்டானாலும் சரி பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லோரும் 1 இன்ச் விடுவாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் வந்து துணிக்கு விட்டுருக்கேன். கிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் நீங்கள் 2 இன்ச் வரைக்குமே விடலாம். இல்லைனா 1 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அதே மாதிரி எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் துணி விடுறதுக்கு எக்ஸாக்டாக வரையணும்னு இல்லை. பட் ஆனால் அளவு எடுக்கிறதுல எக்ஸாக்டாக என்ன மார்க்கிங் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டு ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோமா, நம்மளுக்கு கையோட அளவு கிடச்சிருச்சா, இதை அப்படியே பேக் சைட் திருப்பி போட்டு இந்த மாதிரி அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து கைக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கைக்கு கட் பண்ணி எடுக்கிற இடம் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட். ஸோ எக்ஸாக்டாக முன்னாடி அந்த லைனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா இங்கேருந்து இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன கர்வ் தான் நம்ம போட போகிறோம். அந்த எஜ்ஜில் கொஞ்சமாக ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. இந்த எஞ்சிலையும் அதே மாதிரி கொஞ்சம் 1 இன்ச் கேப் விட்டுட்டு அப்படியே அழகாக இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேனோ அதை எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணால் போதும். ரொம்ப பெரிய ட்ராயிங் பண்ண வேண்டாம். அந்த கர்வ் வந்து ஒரு 1/4 இன்ச் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இதை வந்து அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கட் பண்ணுற பார்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதாவது கையில் ஃப்ரண்ட் சைடு வர்றது. கட் பண்ணாத பார்ட்டு பேக் பார்ட்டில் வரும். ஸோ இதை மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுருக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. நான் இந்த பேப்பர் கட்டிங் வச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் கிளாத் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணதோட ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் ஹேண்ட் வந்து நீட்டாக வரும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கை எப்படி கட் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. எல்லாம் சூப்பராக வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா எனக்கு யூ கேன் கமெண்ட் இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு அந்த ஆக்சபிலிட்டி கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஐ வில் கிளியர். எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது எக்ஸாக்டாக சூப்பராக வரும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.